ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 kg சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் ஃபஸ்ட்டு 3 ஆனியன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போடுறோம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஃப்ளேம் ஆன் பண்ணி ஆயில் 100 ml ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா ஸ்டிர் பண்ணுறோம். ஓகேங்களா, அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணுறோம். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். ஓகேங்களா, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்குள்ளே அது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு கொத்தமல்லி லீவ்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி லீவ்ஸை ஆட் பண்ணி அகைன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டிர் பண்ண போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு 2 minutes நல்லா அதை ஸ்டிர் பண்ணணும். ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன்ஸ் போட போகிறோம். 2 இல்லைனா 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். காஷ்மீரி சில்லி பவுடரில் கலர் அப்புறம் காரமும் கரெக்டாக நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அதை போடுறோம். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்டிர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் புதினா லீவ்ஸ் ஒரு கைப்பிடி அளவு போட போகிறீங்க. புதினா லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் அது சுருங்கினதுக்கப்புறமா 3 க்ரீன் சில்லி நம்ம ஆட் பண்ணுறோம். 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்டிர் பண்ணணும். தயிர் 100 ml, தட் மீன்ஸ் ஒரு 1 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ண போகிறீங்க. ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா இம்மீடியட்டாக நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளி மசிகிற தன்மை உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் அதை நல்லா ஸ்டிர் பண்ணணும். இப்போது 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா அதில் 700 ml தண்ணி ஊற்றுறோம். அதாவது 3லேருந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நம்ம 10 minutes வைக்க போகிறோம். ஸோ இப்போ லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய 1/2 kg சிக்கனை பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் 5 minutes வச்சுட்டு தட்டு போட்டு மூட போகிறோம். 5 minutesக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். அகெயின் லோ ஃப்ளேமில் 10 minutes நம்ம வைக்க போகிறோம். தட்டு போட்டு மூடி இப்போ வச்சா சிக்கன் 25% நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கமாக தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது நான் ஆல்ரெடி நல்லா ஒரு 1/2 hour சோக் நல்லா ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது 1/2 kg. இப்போ நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா அது கொதித்ததுக்கப்புறமா நான் ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் அதில் போட போகிறேன். போட்டதுக்கப்புறம் லைட்டாக அது உடையாத மாதிரி நான் லைட்டாக அதை ஸ்டிர் பண்ணி விடணும். இப்போ பாதி தான் வெந்திருக்கணும், ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம தம் பண்ணுறப்போ ஃபுல்லாக வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவி அகைன் அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 minutes வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வடித்த சாதத்தை எடுத்து அதில் போட்டுடணும். பிரியாணியில் மெயின் விஷயமே நம்ம இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறமா அந்த அரிசி மேலே இருக்கு இல்லையா, அந்த அரிசி மேலே இருக்க அந்த லேயரில் தண்ணி பட்டால் தான் மேலே இருக்க ரைஸ் வேகும், இல்லைனா கீழே இருக்க ரைஸ் மட்டும் தான் வேகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை சுற்றி தண்ணி ஊற்றி அதை சமப்படுத்துகிறோம். ஓகேங்களா, இப்போ வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தம் பண்ண போகிறோம். தட்டு போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 kg பிரியாணி பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 2 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம். அப்புறமா 2 minutesக்கு அப்புறமா 10 minutesக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்மளுக்கு தம் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.